எல்லாருக்கும் வணக்கம். ஐம் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. இப்போ வந்து இந்த டிரெக்டர் ரைட்டர் எல்லாருமே தமிழில் பேசுனால எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது தமிழ் பேசுறதுக்கு. கொஞ்சம் தெரியும். இந்த படத்தில் நான் தான் தமிழில் டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தமிழ். லைக் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர் ஆக்சுவலி. இந்த படம் இந்த டைட்டில் கூட அதிரெட்டின்னு இருக்குது. இப்போ சின்ன வயசுல இருந்து அதிரெட்டி திரைப்படம் அந்த மாதிரி எல்லாம் கேட்டுதான் அந்த வேர்டே கொஞ்சம் ரொம்ப யூஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு வேர்டு. அப்போ அதனால அதிரெட்டி மாஸ் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைட்டிலே அந்த ஒரு தமிழ் டைட்டில் தான் போட்டிருக்காரு. அப்போ அதனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு நல்லா கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம்னு நினைக்கிறேன். லைக் அதோட ஸ்டோரியாக இருந்தால் கூட, கேரக்டராக இருந்தால் கூட, காலேஜ் ஆம்பியன்ஸ் வைப், இந்த காலேஜ் ஃபெஸ்ட் எல்லாம் பார்த்து அந்த மாதிரி ஒரு காலேஜ் ஃபெஸ்ட்டு கிடையில நடக்கிற ஒரு ஸ்டோரி தான் இந்த கதை. அப்போது ஐ திங்க் எவ்ரி ஒன் வில் லவ் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி கேரளத்தில் நல்லா போயிட்டுருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் கூட இட் வில் பி என்ஜாய்டு ஸோ வெல் ஐ திங்க். ஆல்சோ வி ஹவ் டன் லைக் கொஞ்சம் நல்லா க்யூரேட் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் இந்த தமிழ் வேர்ஷனுக்காக. லைக் டைலாக்ஸ் எல்லாம் கரெக்டாக லைக் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் கரெக்டாக இங்கே வந்து நெல்லியன் ஒரு ரைட்டர் அவர் தான் இந்த தமிழ்லேக்கு அது ரீரைட் பண்ணது. ஸோ he's a short film competition, Indiewood's short film competition winner actually. ஸோ நெல்லியன் ஒரு நெக்ஸ்ட் அப்கமிங் டிரெக்டர் தான் தமிழில். அப்போ நெல்லியன் தான் இந்த தமிழ் டயலாக்ஸ் எல்லாம் he have written the dialogues in Tamil. So he have put in a lot of effort to adapt it so well to the culture and region. And also நிறைய சாங்ஸ் எல்லாம் தமிழ் ரெஃபரன்ஸ் சாங்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி லைக் ஐ திங்க் தமிழ் வேர்ஷன் உங்களுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ லைக் எஃபர்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு தமிழ் வேர்ஷனுக்காக வி ஆர் ஆல்சோ ட்ரைங் சம்திங் நியூ. ஒரு ஜஸ்ட் ஒரு தமிழ் டப்பு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தமிழ் படம் மாதிரி இது பார்க்குறதுக்கு எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேர்ஷன் உங்களுக்கு தரணும் എന്നുള്ള ஒரு ஆகிரகம் உள்ளே இருக்கு. ஆசை 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 அதனால தான். ஸோ ஐ திங்க் யூ ஆல் லவ் திஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு ஃபார் பீங் ஹியர். அவரை இந்த படத்தில் ஒரு ரோலுக்காக கூப்பிட்டுருந்தாரு, ஒரு கேமியோ ரோலுக்காக. அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, முடியாதுன்னு சொன்னாங்க. எதனால முடியாதுன்னு சொன்னாரு தெரியாது. இல்ல அவர் வந்து கேமியோ இல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு படத்துல ஹீரோவா இருந்தா ஓகே சொல்வார் அப்படின்னு. அதான் ஃபுல் ஹீரோவா கூப்பிட அப்போ நடிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ ஏன்னா இந்த இவெண்ட்டுக்காக ஹஸ் கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சஞ்சு அன்னை. சேட்டா இப்போ தமிழ் ப்ரொமோஷன் தானே, அதனால அண்ணன். அப்போ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் அண்ட் yeah, thank you sir for distributing this film across Tamil Nadu. Thank you so much for your trusting the film, and all the media people who have gathered here. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Also to all Tamil audience, OTTல இந்த இப்போ என்னோட படம் எல்லாம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெய் ஹே அங்க பாருங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜெய் ஜெய் ஹே அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க மேம் இப்ப பறந்தடிச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஓகே ജയ ജയ ഹേ ഗുരുവായൂരമ്പല നടയിൽ പൊന്മാൻ ഫാലിമി. இப்போ இந்த படத்துலெல்லாம் தமிழ்நாட்டில் லைக் ஸோ மெனி ஒரு லவ் இருந்தார் இந்த படத்துக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட் டு make you not lose the expectation. So we have tried our best. So please watch Adiredi in Tamil in theaters. We really do hope உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாரு தமிழ் வேர்ஷன். லைக் சரிக்கும் சத்தியாயிட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நீங்க ரொம்ப அழகா கோர்வையா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல பேசிடுறீங்க, கடைசியா வரும்போது எல்லாம் உடச்சிட்டேன் அந்த ஒரு கிக்கு அது மட்டும் நீங்க மலையாளத்துல சொல்றது கியூட்டா இருக்கு. பட் பேசல் உண்மையாலுமே உங்களோட எல்லா மலையாள படங்களும் நாங்க வந்து தமிழ்ல பார்த்திருக்கோம் பாருங்க. அதுக்கான விஷய ரிசல்ட்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த எல்லா படங்களும் பார்த்திருக்கோம். ஸோ யூ நாட் நியூ டு அஸ்.
தமிழ்ல வந்து பராசக்தி மூலமா ரொம்ப அழகான ஒரு கேமியோ மூலமா வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்க வந்து அதிரடி பண்ணியிருக்கீங்க. தமிழ்ல வந்து நீங்க தான் டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஃபுல்லாவே வந்து தமிழ்ல டப் பண்றது? தமிழ்ல ஆக்சுவலி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாரு. லைக் இப்போ மலையாளத்துல வந்து இப்போ காலேஜ், மலையாளிக்கு எல்லாம் காலேஜ், இங்க வந்து காலேஜ் அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாரு. ஆனா பின்ன போற வழியில அது இப்போ மலையாளத்துல நானும் சொல்லுவேன், ஆனா அதுல நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா ஒரு ஃப்ளோவில் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழ்ல, அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போற ராவடி. இது அதிரடி, அது ராவடி. அப்போ அது தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ்னு பேரு. அந்த 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்துல இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டு அங்கே சென்னையில் டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால கேரளத்துல தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம், தமிழ் படத்துக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னாரு, அந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில, எங்க பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும், ஒரு மூடுக்கு செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால இங்க இருந்து நிறைய ஆளுகள் அங்க வந்து ஒரு தமிழ் வைப்பு வச்சு, லைக் தே ஹவ் ஹெல்ப் எ லாட் டு கிரியேட் தட் ஆம்பியன்ஸ் அண்ட் மேக் சம் ஹார்ட் பிலீவ் இட்ஸ் அ தமிழ் பேசுற மாதிரி தான் வரணும். ஸோ ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். தே ஆல்சோ ஹவ் புட் இன் எ லாட் ஆஃப் எஃபர்ட். அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ட்ரெய்லர்ல கொஞ்சம் வரும் தமிழ், பார்த்துட்டு சொல்லுங்க மலையாளமா தமிழா. But you know what, people will accept you for what you do, I guess. உங்களுடைய தமிழ் கண்டிப்பா வந்துட்டு உங்களுடைய தமிழ் கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. So one thing that you really love about தமிழ் ஆடியன்ஸ்னா என்னவா இருக்கும்? Tamil, I mean, like they are very loving and receiving actually. Like நல்லா இருந்தா like they will be like பயங்கரமா, actually they will love us for everything we do. If we put in like genuine effort and honesty, அந்த மாதிரி இருந்தா they will love us. So it's been like that throughout this. I didn't expect this much of reception from Tamil audience. இப்போ கூட இப்போ வெளியில் போகும்போது கூட like people are coming and taking photos, showing their love. I didn't expect that much from, I think, okay, மலையாளத்தில் எல்லாரும் பார்க்குறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ அளவுக்கு பார்க்குறேன்னு I didn't believe. So last time when I came to Chennai, வெளியே போன போது தான் லைக் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சென்னையில் வரும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் வாட் எவர் த லவ் யூ ஹவ் ஷவர்ட் so far. So thank you. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்துல டொவினோ, வினீத், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அழகான பட்டாளத்தோட நீங்க நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பட்டாளம் பட்டாளம்னா நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து நடித்த. ஓகே, பட்டாளம் தான் அங்க ஆர்மி. வெரி எக்ஸைட்டிங். டொவினோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு ரொம்ப பயங்கர நண்பன் தான் டொவினோ. ஆல்சோ வினீத் சார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் என்னோட மென்டர், என்னோட குரு. ஸோ ஆல்சோ அருண், இந்த படத்தோட டிரெக்டர், என்னோட வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. மின்னல் முரளியோட ரைட்டர் தான் அவர். ஆல்சோ பால்சன், நம்மளும் சேர்ந்து ஒரு படம் லைக் பீன் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம் விச் ஐ வாஸ் பிளானிங் டு டிரெக்ட். ஸோ லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ட்ரைங் டு மேக் அ குட் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இருந்தார். நெவர் பீன் லைக் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல அந்த அவுட்புட்லும் அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, லைக் இட் வில் பி தேர் ஃபார் எனி சச் ஃபிலிம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் அகெயின் வித் திஸ் பீப்புள். Hopefully we will also again work again in the future also. மறுபடியும் இவ்வளோ பெரிய பட்டாளத்தோட வந்து. ஓகே, ஸோ
பேசில் as a director, பேசில் as an actor, ரெண்டுத்துலயுமே வந்து you proved really well. ரெண்டுத்துலயுமே அமேசிங் ஆன ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்களே ரொம்ப ரசிச்ச விஷயம் என்ன as a director, as a actor? எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட லைக் ப்ரையாரிட்டி என்னன்னு கேட்டால் டிரெக்ஷன் தான். ஆனால் இப்போ ஒரு ஆக்டராக கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லைக் மோர் கேரக்டர்ஸ் நமக்காக எழுதுகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட ஆக்டிங்கில் எஃபர்ட் பண்ணுறாரு. ஆனால் எனி டே டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்ம டிரைவிங் சீட்டில் இருக்கிற மாதிரி, ஆக்டிங்னா பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி, டிரெக்ஷன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஸோ அதனால அது கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும். பாசஞ்சர் சீட்டில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ நீங்களே 2 கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சா என்ன மாதிரி ஜானர்ல நீங்க நடிப்பீங்க? அது யோசிக்கல. பிகாஸ் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா நம்ம ஆக்டிங் பார்க்கணுமா டிரெக்ஷன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டோரி டெல்லிங்காக என்னோட ஆக்டிங்காக எதை பார்க்கலாம். ஸோ அதை பற்றி யோசிக்கல பட் வில் சி. ஓகே சூப்பர். ஸோ சஞ்சு நீங்களும் கீழே உட்காந்து ரொம்ப நேரமா என்னென்னமோ பேசி பயங்கரமா சிரிச்சிட்டு இருந்தீங்களா? அதில் ஒரு விஷயம் அட்லீஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்களேன். അങ്ങനൊന്നും ഇല്ല, ചുമ്മാ പേസിട്ട് இருந்தாரு. சும்மா அது என்ன ரன்னிங் கமெண்ட்ரி நினைக்கிறேன்ல சார், ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் சார் அவரை வச்சு. ஆமாவா? ஓகே, இப்போ அவரை கூப்பிட்டு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஹலோ சஞ்சு. ஹலோ, வெல்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இது வந்துட்டு வெரி நியூ திங் ஃபார் மீ. ஐ நெவர் டன் திஸ் பிஃபோர். ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடும்போது வந்தே ஆகணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். That's very nice actually. Friendship goals அப்படி தாங்க இருக்கணும். கூப்பிட்ட உடனே அவரோட படத்துக்கு நீங்க ட்ரெய்லர் லான்ச் வந்திருக்கீங்க. பட் படத்துல நடிக்க கூப்பிடும்போது ஏன் நீங்க வேணான்னு சொன்னீங்க? அது ரொம்ப சின்னதாக ரோல் கொடுத்தாங்க, ரொம்ப சிறிய ரோல் கொடுத்தாங்க. அப்போ நான் நினச்சேன் கொடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக கொடு. என்ன மாதிரி ரோல் உங்களுக்கு வேணும்? அவங்களுக்கே தெரியும் பெரிய டைரக்டர். ஸோ he should only figure out. பேச நீங்க சொல்லுங்க. அவர் வச்சு வந்து நீங்க படம் பண்றதா இருந்தா என்ன மாதிரி ரோல் வந்து நீங்க கொடுப்பீங்க அவருக்கு? இருக்கு என்ன ரோல்னா கொஞ்சம் மாசா ஸ்டைலா இந்த மாதிரி ரோல். அப்படி நீங்க மனசுல வச்சு ஏன் நீங்க குட்டி ரோலுக்கு கூப்பிட்டீங்க? இது மாச ரோல் தான் ஆக்சுவலி. ஒரு ஆட்டோ டிரைவர் ரோல் தான். ஆட்டோ டிரைவர் எல்லாம் மாசா தான் இருந்தாங்க இங்க தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட். ஆமாமா, அந்த மாதிரி ஒரு மாஸ். அந்த ஆட்டோவோட பேரு சிட்சர் இருந்தார். ஓகே, பட் பண்ணி இருந்திருக்கணும்னு தோணுது. பட் பரவாயில்ல, அவர் வச்சு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு படமே வந்து பண்ணுங்க. ட்ரெய்லர் லான்ச்க்கு வந்துட்டீங்க. படத்துக்குள்ள வர ஐடியா ஏதாவது இருக்கா சஞ்சு? இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லும்போது பேசில் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியுற ஒரு ஃப்ரெண்டு. அப்போ இவ்வளோ எல்லாரும் ரொம்ப லவ்விங்காக பேசுறீங்க. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும், ரொம்ப கேஷுவலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் கிடையாது. ஸோ செகண்ட்லினா ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது he knows how I am as a cricketer and I'm getting to know him how he is as a movie star. ஸோ பேசில்னா ரொம்ப கேஷுவலாக இருக்கான், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், ஈஸி சிரிச்சுட்டே இருக்கான். பட் இஸ் அ வெரி சீரியஸ் கை. ஐ கேன் டெல் யூ when it's come to his profession, அவன் வேலைக்கு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். அவங்க எல்லாம் நான் டூர் எல்லாம் முடிச்சுட்டு கால் பண்ண பேசில் வா நமக்கு டின்னர் சாப்பிடலாம், இல்லைன்னா நாளைக்கு அங்கே போகலாம். இன்னைக்கா சொல்றேன், யூ ஷுட் ஹவ் டோல்ட் மீ 1 week ago. Actually we planned my whole week accordingly. அவர் ரொம்ப பிஸிங்க, ரொம்ப பிஸி. 2030 வரைக்குமே அவரோட டேட்ஸ் இல்ல. படத்துல வந்து யாருமே கேட்டாலும் டேட்ஸ் இல்ல அப்படின்னு தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, அது படத்துக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு டேஸ் கிடைக்கணும்ல. படத்துக்கு ஓகே, ஆனா ஃப்ரெண்டு டின்னருக்கு கூப்பிட்டா சொல்லுவான் 3 நாள் முன்னாடி சொல்லணும் அப்படியெல்லாம் சொல்லுவான். அப்போ இவனுக்கு இப்போ மெயில் அனுப்ப இருக்குது, நாளைக்கு டின்னர் போனா ஒரு மெயில் அனுப்பணும் அந்த மாதிரி. ஸோ லைக் the reason why I'm here, I know that whatever it's like Basil Joseph production first movie, so I know the amount of effort he must have put in. I know if he commits to something, I think it will be 100% from his heart, and I know the amount of quality of team he has formed, and I know the quality will be there. So when the quality is there in the effort and the work which you put in, definitely people will love it.
and I'm very sure, and that's the reason why I'm here supporting him and his team actually. So wishing all of them halura. Very happy to be here. வேற மாதிரி இருந்துச்சு. நான் போய் பார்க்க போறேன் உடனே படம் எப்போ ரிலீஸ் பண்றீங்க? நீங்க மலையாளத்துல பாத்துட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் வேற மேட்ச் நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் பிஸியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பாக்குறேன். இன்னைக்கு இல்ல, நீங்க எந்த லாங்குவேஜ்ல பாக்குறதுக்கு you would like to prefer? மலையாளமா தமிழா? ரெண்டுலயும் பார்க்கணும். மலையாளம் பார்த்துட்டு தமிழ் ரிலீஸ் ஆகும்போது தமிழும் பார்ப்பேன். ஐ will have to judge him. எனக்கு ஆஃப்டர் எவ்ரி கேம் இவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான், நீ அந்த ஷாட் ஆடினது கரெக்டா இல்ல. அப்போ இவன் படத்துல நானும் கமெண்ட் பண்ணுவேன். ரெண்டும் பார்த்து ஐ வில் டெல் யூ அந்த சீன் சரியாவல, கரெக்டா பண்ணிருக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு சொல்லிருக்காரா இதுக்கு முன்னாடி? அந்த சீன் ஸ்ட்ரைட் ட்ரை பண்ணிருக்காரா இதுக்கு முன்னாடி? இந்த மாதிரி முன்னாடி படங்கள்லாம் பார்த்து பேசல் இது சரியா இல்ல இது பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிருக்கீங்களா? ஆமா, நான் படம் பார்த்துருக்கேன். நிறைய படம். பேசில் ஜோசப்னா கேரளால ரொம்ப பெரிய பேரு. அப்போ பார்த்துருக்கோம். ஆல்வேஸ் வெரி பிக் ஃபேன். பட் ஆஃப்டர் மின்னல் முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பெரிய ஃபேன் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி பிகம் ஹியூஜ் ஃபேன் அப்படியெல்லாம் சொல்லுவேன். நெகட்டிவ் எல்லாம் அவ்வளோ ஓவரா சொல்ல மாட்டேன். என்கரேஜ் பண்ணேன். நண்பன் தானே, சும்மா மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். என்ன மாதிரி மோட்டிவேஷன் நீங்க வந்து கொடுப்பீங்க? இப்ப அவர் லோவா இருப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா? சோ அந்த மாதிரி லோவா இருக்கும்போது என்ன மாதிரி மோட்டிவேஷன்? ஏதாவது பாட்டு டெடிகேட் பண்ணா என்ன மாதிரி ஏதாவது ஒரு சாங் இருக்கு அவருக்கு டெடிகேட் பண்றதுக்கு? டெடிகேட் லோவா இருக்கும்போது நம்ம என்ன அது வெளியில சொல்லக்கூடாது. அவர் எப்படி நீங்க எனர்ஜைஸ் பண்ணுவீங்க? என்ன சொல்லுவீங்க? வாட் இஸ் மோட்டிவேஷன்? இப்ப கூட மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு மேல. அப்படியா? என்னவா? இல்லங்க, தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. இல்ல, மோட்டிவேஷன் பண்ற தேவையில்லை. அந்த சிரிப்பு அந்த சிரிப்பா இல்ல, அதுதான் புது. அதுலதான் எல்லாம் இருக்கு. பட் ஐயோ, அவரு சிஎஸ்கேல விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப நான் ஆசைப்பட்டேன். இப்ப சிஎஸ்கேல விளையாடுறாரு. அதே கேள்வி நான் கேட்பேன், ஐபிஎல் எந்த டீமுக்கு இப்ப சப்போர்ட் பண்றீங்க? இப்ப சிஎஸ்கே. And that is for your friend. Yeah, sure. அந்த வோடஃபோன் ஆட்ல இருக்கிற நாய் மாதிரி wherever he goes I follow. But how does it feel? No, it feels very different, very exciting and very responsible ஆயிட்டேன் இங்க வந்துட்டு கொஞ்சம் கூட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் இவ்வளோ சாம்பியன்ஷிப் ஆன ஒரு சிஎஸ்கேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸில் வரும்போது யூ ஆல்சோ ஹேவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். யூ ஆல்சோ ஹேவ் டு பி அ பிட் மோர் ரெஸ்பான்சிபிள் ஹவ் யூ பிளே. அண்ட் மோர் தேன் கிரிக்கெட், ஐ திங்க் வெளியில பார்க்குற இவ்வளோ பாசம்னு சொல்லுவாங்கல்ல, பாசம் இல்ல, கரெக்ட் இல்ல? கரெக்ட். இவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் சேட்டா இந்த மாதிரி தான், நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிங்க, ஐபிஎல் கப் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம், இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ ரொம்ப பேஷனேட்டான people actually. They love you from your heart. Yeah. So that it's very easy to connect with the people here, I think. So I'm really much enjoying it and I feel it's just a start of a beautiful journey here in Chennai. பாசலங்க உசுரே கொடுப்பாங்கங்க நம்ம மக்கள். சிஎஸ்கே அப்படின்னா பாருங்க, நம்மளுடைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. And this love is definitely going to be very very special. உங்களுக்கு சொல்லுங்க, நம்மளோட தமிழ்நாடும் சரி சென்னையும் சரி, how special it is? ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் தான். சின்ன வயசுல என் வீடு வந்துட்டு ட்ரிவாண்ட்ரம் தமிழ்நாடு பார்டர், விழிஞம் சொல்லுவாங்க. அப்போ அங்கே வந்துட்டு மலையாளமோட ஜாஸ்தியான தமிழ் படம் தான் பார்ப்பாங்க சிறிய வயசுல. இப்போ ரஜினி சார் படம், கமல் சார் படம், விஜய் அண்ணா படம், இதெல்லாம் கொஞ்சம் கூட தமிழ் தான் கனெக்ட் அங்கே ஜாஸ்தி. அங்கே தமிழ் வேற பேசக்கூட செய்வாங்க. அப்போ சென்னையில எப்பவும் கனெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துச்சு. அப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன். அப்போ ரொம்ப கொஞ்சம் கூட ஈஸியாக டு கனெக்ட்னு சொல்லலாம். இப்போ அங்கே வந்துட்டு ஒரு ஐபிஎல் டீமுக்கு ஆடுறேன், இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் ஆல்ரெடி இன் திஸ் லாஸ்ட் 2 months. ஓகே, உங்களோட ஃபேவரட்டான ஹீரோ நிறைய இடத்துல சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஆமா, ஆல்வேஸ். எங்களுக்காக ஒரு டயலாக் சொல்றீங்களா? ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் டயலாக். சஞ்சு சாம்சன் அவர்கள் அதிரடி படத்தோடைய ட்ரெய்லர் லான்ச்ல சொன்ன டயலாக் உங்க ஃப்ரெண்டுக்காக ப்ளீஸ். ஃப்ரெண்டுக்கு வேணாம்னு சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஐயோ பேசல் ஃப்ரெண்டு கேட்ட மடத்திட்டாங்க டயலாக். நான் ஒரு வாட்டி அவருக்காக விட்டுருங்க, எங்களுக்காக கேட்டீங்க. சரி சொல்லுங்க. சாரி, நான் ஒரு வாட்டி சொன்னா 100 வாட்டி சொன்ன மாதிரி.
யாரும் அவ்வளோ என்கரேஜிங்கா இல்லைண்ணா, நீங்க கையே அடிக்க மாட்டீங்க. சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்லுங்களேன், அதிரடிக்கு கரெக்டா இருக்கும். ஒன்லி ஒன். ஆனா ஒரு தடவை சொன்ன மாதிரி தான். தேங்க்யூ.